தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளமதிக்கு இப்ப கலாவே தான் இந்த வேலையெல்லாம் பார்க்கிறது அப்படிங்கிறது நல்லாவே புரிஞ்சிடுச்சு. ஸோ எனக்கும் பரமனுக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு தான் இந்த கலா எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத இளமதி அதிகமாவே சந்தேகப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால பரமன கலாக்கிட்ட இருந்து விலக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில வேலைகள்லாம் ஈடுபடுறாங்க நம்ம இளமதி. அதுல ஒண்ணுதான் நம்ம பரமன ஒரு கடைய எடுத்து அதுல ஓனரா உட்கார வச்சுட்டோம்னா, அதுக்கப்புறம் பரம இப்படி அடிதடிக்கலாம் போக மாட்டான்ல அப்படின்னு பிளான் பண்ணி, இந்த மாதிரி மார்க்கெட்ல ஒரு கடைக்கு கடை வேலைக்கு இதுக்கு விலைக்கு வருது. ஸோ அதுக்கு ரூ. 5,00,000 குடுத்தா போதும். அந்த கடை நமக்கு வந்துரும். அதனால பரமன அந்த கடைய வாங்கி அதுல உட்கார வைக்க போறேன். அப்படின்னு நம்ம இளமதி சொல்ல, உடனே நம்ம கலா சதி திட்டத்த தீட்ட ஆரம்பிச்சிடுச்சு. நீ எப்படி அந்த கடைய வாங்குறன்னு நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ எப்படியோ இளமதி ரூ. 5,00,000 பெரட்டிடுது. அதுக்கப்புறம் என்ன, நேரா கொண்டு வந்து கலா கிட்ட சொல்லிட்டு, நான் போய் அட்வான்ஸ் குடுக்க போறோம் அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த பணத்த குடு, நான் சாமி கிட்ட வச்சு எடுத்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி, நேரா போய் சாமி ரூம்ல அந்த பணத்த எடுத்துக்கிட்டு அதுக்கு பதிலா கள்ள நோட்ட வச்சு விட்டுருது. ஸோ இப்ப அந்த பணத்த கொண்டு போய் குடுத்தா கள்ள நோட்ல மாட்டிக்கும் இல்லையா இளமதி. ஸோ என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.